பசுமைகள் காப்பாற்றப்பட்டுச்சுன்னு சொன்னா, காளைகள் காப்பாற்றப்பட்டுச்சுன்னு சொன்னா, நம்முடைய விவசாயம் மறுபடியும் தமிழ்நாட்டில் நல்லா செல்வ செழிப்போட வளர்ந்துருக்கு. நம்ம நாட்டுடைய விவசாயத்தை அழிக்கிறதுக்காக திட்டமிட்டு நம்முடைய பசுக்களையும் காளைகளையும் கொள்றதுக்காக வெளிநாட்டுக்காரருடைய சதி. ஏதோ நான் விளையாட்டுக்கு சொல்லலைங்க. நம்ம நாட்டுடைய விவசாயத்தை அழிக்கிறது அப்படின்னு சொன்னா, வெள்ளக்காரன் நம்ம நாட்டு சுதந்திரம் கொடுக்கும் போது நம்ம நாட்டுடைய விவசாயத்தை அழிக்கணும்னு முடிவு பண்ணோம். நம்ம நாட்டுடைய விவசாயத்தை அழிக்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம எல்லாம் பார்ப்போம், எல்லா குளக்கரைகள்லையும் எல்லா விவசாய நிலங்களையும் கருவேல மரம் பார்த்திருக்கீங்களா? அந்த கருவேல மரம் வெள்ளக்காரர்களுடைய ஆட்சிக்காரர் வெள்ளக்காரர் நம்ம ஆண்டுட்டு இருக்கும் போது நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கிற காலகட்டங்கள்ல ஹெலிகாப்டர் மூலமா நம்முடைய விவசாய பகுதிகள்ல கருவேல மரம் விதை தூவி விட்டான். கருவேல மரம் வளர்ந்துச்சுன்னு சொன்னா அந்த இடத்துல விவசாயம் இருக்காதுங்க. கருவேல மரம் மறைச்ச இடத்துல எந்த பயிர் போட்டீங்கன்னாலும் விளையாது. விவசாயத்தை முதல் அடிக்கிறதுக்கு போட்ட திட்டம் கருவேல மரங்க. அடுத்த திட்டம் தான் காளைகளையும் காளைகளையும் பயன்படுத்த பாலுக்கு பசு பயன்படுத்த சொன்னா அடிமாடிக்கு விட்டுருவோம். அடிமாடிக்கு விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா விவசாயத்துக்கே வழி இல்லாம போயிடும். கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள்ல இருந்து ஆட்சியாளர்கள் இருந்து அத்தனை பேருமே ஒரு விஷயத்துல ரொம்ப மோசமா இருக்கிறோம். தமிழுக்காக போராடுறான்னு சொல்றான். இந்த ஜல்லிக்கட்டு வந்து இந்த அரசாங்கம் தடை விதிக்கலாம், காவல்துறை தடை விதிக்கலாம். ஒரு ஜல்லிக்கட்டு நடத்தணும்னு முடிவு பண்ணி 1,00,000 பேர் ஒரு மாவட்டத்தில் ஒன்னா சேர்ந்துட்டா இந்த காவல்துறை நீதிமன்றமோ நம்மள என்ன பண்ண முடியுங்க? நம்மளுக்காக அதை செய்வோம் இதை செய்வோம்னு சொல்றான். ஆட்சியில இருக்கா, அதிகாரத்துல இருக்கா. ஒரு 1,00,000 பேர் சேர்த்து எடுத்துட்டு போய் ஜல்லிக்கட்டு நடத்த சொல்லுங்க. எந்த அரசியல் கட்சியால தடுக்க முடியும்? எந்த காவல்துறையால தடுக்க முடியும்? ஆனா அவங்களுக்கு அந்த எண்ணம் இல்ல. தமிழர்களை காமிச்சு ஓட்டு வாங்கணும்னு நினைக்கலாம். இதே விஷயம் மும்பையில நடந்துச்சு. மும்பையில கிருஷ்ண ஜெயந்தி விழா ஒவ்வொரு வருஷமும் கோலாகலமா நடக்கும். மும்பைன்னு சொன்னாலே கிருஷ்ண ஜெயந்தி விழா. அந்த கிருஷ்ண ஜெயந்தி விழாவுக்காக சில கிறிஸ்தவ முஸ்லீம்கள் எதிர்ப்பு தெரிவிச்சு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தான். என்னன்னு வழக்கு தொடர்ந்தா? மனித கோபுரம் கட்டுறாங்க, 80 அடி 90 அடிக்கு மனித கோபுரம் கட்டுறாங்க. அந்த மனித கோபுரத்தை மேல ஏறி வந்து உரியடிக்கிறாங்க. இதனால அங்க ஆட்களுக்கு பாதிப்பு ஏற்படும், மனிதர்கள் எல்லாம் பாதிக்கப்படுறாங்க. அதனால இந்த நிகழ்ச்சி நடத்தக்கூடாதுன்னு சொல்லி கோர்ட்ல வழக்கு போட்டோம். நீதிமன்றம் எப்பவுமே ஹிந்துக்களுக்கு எதிராகவும் தமிழர்களுக்கு எதிராகவும் தான் இருக்குங்க. நம்முடைய கலாச்சார விஷயங்கள தீபாவளினா பட்டாசு வெடிக்க கூடாது நீதிமன்ற தீர்ப்பு வரும். அதே கிறிஸ்துமஸ் நைட்டு எல்லா கிறிஸ்தவனையும் பட்டாசு வெடிச்சிட்டு இருப்பான், நீதிமன்றம் வாய் மூடிட்டு இருக்கும். மிருகங்களை வெட்டக்கூடாதுன்னு சொல்லி தன்னார்வ தொண்டு அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து போராடுவானுங்க. ஆனா டெய்லி கறிக்கடையில மிருகங்களை வெட்டப்பட்டு தான் இருக்கு. நூற்றுக்கணக்கான பசுகள் கொல்லப்பட்டு தான் இருக்கு. ஆயிரக்கணக்கான காளைகள், ஒரு காலை 2 காலை இல்லைங்க, ஆயிரக்கணக்கான காளைகள் டெய்லியும் தமிழகத்திலிருந்து கேரளாவுக்கு உணவுக்காக கடத்தப்பட்டு இருக்குங்க, வெட்டப்பட்டு இருக்கு. அதுலயும் நீதிமன்றம் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்கும். விநாயகர் சதுர்த்தி விநாயகர் வைக்கலாம் அப்படின்னு சொன்னா ரோட்ல கரைக்காதீங்க, கலந்தா குளம் மாசுபற்றும், நீர்நிலை மாசுபற்றும், ஆறு மாசுபற்றும் சொல்றான். ஆனா சாயக்கழிவுடைய பட்டறைகள் வரக்கூடிய சாயக்கழிவுகளும் சாக்கடைகளும் எங்க கலந்துட்டு இருக்கு? அத்தனையும் எங்க கலந்துட்டு இருக்கு? குளங்கள்லயும் ஆறுகள்லயும் ஏரிகள்லயும் கலந்துட்டு இருக்கு. இதை தடுக்க வேண்டிய நீதிமன்றம் தடுக்காது. மாறா இந்துக்களுடைய கலாச்சாரங்களையும் நம்பிக்கைகள்ல தான் போடும். அந்த நீதிமன்றம் கிருஷ்ண ஜெயந்தி விழா வந்து நடத்தக்கூடாது, 80 அடிக்கு கோபுரம் மனித கோபுரம் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தடை விதிக்குது. எல்லாரும் முடிவு பண்றாங்க இந்த வருஷம் நடக்காதுன்னு சொல்லி. ஆனா மராட்டிய மக்கள் முடிவு பண்றான். நீதிமன்றம் எங்களுடைய கலாச்சார விஷயங்களை தலையிடக்கூடாது, நீதிமன்றத்துடைய வேலையை பார்க்கட்டும், நாங்க இந்த ஆண்டு திட்டமிட்டபடி கிருஷ்ண ஜெயந்தி விழா நடத்துவோம் சொல்லி முடிவு பண்ணாங்க. நடத்துவோம் சொல்லி முடிவு பண்ணி கிட்டத்தட்ட அங்க மராட்டியத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும், குறிப்பா நவநிர்மாண அமைப்பு அதனுடைய தலைவர் ராஜ் தாக்கரே உச்சநீதிமன்ற தீர்ப்பெல்லாம் இருக்கட்டும், நான் கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னெடுத்து நடந்தேன்னு சொல்லி முன்னால நின்று 80 அடிக்கு பதிலாக 100 அடி மனித கோபுரம் கட்டி மும்பையில வெகு விமர்சையா கிருஷ்ண ஜெயந்தி விழாவை நடத்தினாங்க. உச்சநீதிமன்றமா காவல்துறையால என்ன பண்ண முடிஞ்சிச்சு? இங்க அரசியல்வாதிகள் வெறும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா, வெறும் அறிக்கை கொடுத்துட்டு இருக்கா. தமிழர்களுக்காக சாக, தமிழருக்காக போராடுவேன்னு சொல்லி. இவன் தமிழருக்காக சாகவும் வேண்டாம், போராடவும் வேண்டாம். ஒரு நாள் பொங்கல் பண்டிகை அன்னைக்கு தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களையும் ஜல்லிக்கட்டு நடக்குன்னு சொல்லி அனைத்து அரசியல் கட்சிகள் அறிவிக்கணும். இந்த அரசாங்கமும் காவல்துறையும் தடுக்க முடியாது. அதே மாதிரி உச்சநீதிமன்றம் இந்துக்களுடைய உணர்வுகளுக்கும் தமிழர்களுடைய உணர்வுகளுக்கும் மதிப்பளிச்சு ஜல்லிக்கட்டு விஷயத்துல வந்து தலையிடக்கூடாது. பீட்டா மாதிரியான கைக்குலை இயக்கங்களை தடை செய்யணும்னு சொல்லி ஆர்ப்பாட்டத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அனுமதி கொடு
அனுமதி கொடு. ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி கொடு. அனுமதி கொடு. அனுமதி கொடு. ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி கொடு. வேண்டும் 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 ஜல்லிக்கட்டு வேண்டும் வேண்டும். தடை செய் தடை செய். அந்நிய தடை செய்.